ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியேன் பராபரை. நாம் உண்மையான சுகம் அப்படின்னா என்ன, அதை எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். இதில் போன பாகத்தில் இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப அரிது, அதை தவற விடக்கூடாது. இதேமாரி நம்மளை மாரி மனுஷனாக பிறந்தவங்க தான் எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ தவசிகள், மகான்கள், ஞானிகள், பக்தர்கள், இவங்கெல்லாம் நம்மளை மாரி தான் பிறந்து இந்த மனுஷ ஜென்மத்தை வீணடிக்காமல் இதில் தான் யார் என்னங்கிறத உணர்ந்து பகவான் மேலே பக்தி செலுத்தி நல்ல கதியை அடைஞ்சு போயிருக்காங்க. அதில் அவங்களுக்கு தோணுனது இதெல்லாம் நம்மளுக்கும் விட்டுட்டு போயிருக்காங்க, எழுதிட்டு போயிருக்காங்க, பாட்டாக எழுதிட்டு போயிருக்காங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை மாரியே மனுஷனாக பிறந்து அதேமாரி ஒரு நற்கதியை அடையும் போது மனுஷனாக பிறந்த நானும் ஏன் அடைய முடியாது அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படிங்கிறத பற்றி போன பாகத்தில் பார்த்தோம். அப்படி அதேமாரி வரவங்களுக்கு அந்த தத்துவ விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள், மேலும் முன்னேறி செல்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போகிறான், அதெல்லாம் கவனித்தா நீங்களும் அதேமாரி அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். மேலும் பார்ப்போம். நாம் குடும்பஸ்தராக இருக்கிறோம், நாம் குடும்பத்தில் சிக்கி கிடக்கிறோம். நாம் இந்த தத்துவத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு நம்மள பலருக்கு கேள்வி வரும். இதுக்கு என்னமோ ஒரு காவி சட்டை போட்டு தாடி மீசை வச்சுக்கிட்டு எங்கேயானு போனால் தான் இதெல்லாம் அடைய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம்தான், டவுட்டு தான். அதுதான் சொல்கிறார். நாம் குடும்பஸ்தராக இருக்கிறோம், நாம் குடும்பத்தில் சிக்கி கிடக்கிறோம், நாம் இந்த தத்துவத்தை எப்படி அடைய முடியும், எல்லாம் விட்டுட்டு ஓடினா தான் அடைய முடியுமா? இதுமாரி ஒரு கற்பனை, அறியாமையினால் பல கற்பனை, அதை விளக்குறாருன்னு நினைக்கிறேன். என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதல் எடுத்துனே சொல்லிட்டார். எனது கணிப்பில் அந்த தத்துவத்தை அடைய முடியாத அளவுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர் இல்லை. அப்பா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த மகானுக்கு. பாத்திரமில்லாதவர் இல்லை, தகுதி இல்லாதவரும் இல்லை, அதுக்கு பாத்திரம் இல்லாதவரும் இல்லை, உரிமை இல்லாதவர் இல்லை. மனிதன் மட்டுமே அந்த தத்துவத்தை அடைய முடியும். எனக்கு இப்படிப்பட்ட உலகுக்கு மீறிய மனிதன் மட்டும் தன்னை உயர்த்து கொள்ள முடியும் என்பன போன்ற சீரிய சிந்தனைகள் சாதுக்களிடமிருந்து கிடைத்திருக்கணும். பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான். சாதுக்கள் சத்சங்கத்தில் போயிட்டு சாதுக்கள்லாம் அதுமாரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது அவருக்கு குடும்பஸ்தன் தான். குடும்பஸ்தராக இருந்தாக்க வர முடியாது அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இறைவன் அடையிறதுங்கிறது முடியாது, நல்ல கதியை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை தாழ்த்திக்கிட்டு நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படியெல்லாம் நம்மள பலர் நினைக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் சொல்கிறார். சீரிய சிந்தனைகள் சாதுகளிடம் கிடைத்திருக்கின்றன, இதில் சிறிதளவும் ஐயப்பாடே இல்லை. இப்படி ஒரு தத்துவம் இருக்கிறது என்று உணர்ந்து அந்த திசையில் நீங்கள் பார்வை செலுத்தினாலே அதில் இன்ட்ரெஸ்ட். உலகத்தில் எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம் இல்லையா, இது ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓ, நம்மளாலே முடியுமா, நானும் அதுக்கு தகுதி உடையந்தானா? மகானே சொல்கிறாரு. அவங்க அதுமாரி பண்ணி அறிஞ்சிருக்காங்க, அவங்க தான் சொல்கிறாங்க நீ தகுதி உடையண்டா, நீ சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா நம்மளை அதேமாரி? நீ இப்படி நீ அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறவங்க தான் நிறையா இருக்காங்க. சாதுக்களும் இதேமாரி மகான்களும் தான் இப்படி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க அறிஞ்சவங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க, நம்மளையும் யாருன்னு தெரிஞ்சவங்க, ரெண்டு பேரும் ஒன்று தான்னு புரிஞ்சவங்க. அவங்க எப்படி உனக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்லுவாங்க? அதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு தத்துவம் இருக்குது என்று உணர்ந்து அந்த திசையில் பார்வை செலுத்தினாலே போதுப்பா, நீ வந்துடலாம். நீங்கள் குறைந்த அளவு சுகத்திலும் குறைந்த அளவு இன்பத்திலும் ஒட்டி கொண்டிருக்கிறீர்களே, அவ்வளவு பாருங்க, நம்ம மேலே அவ்வளவு கருணை. இதுதான் தவறு. காரணம், அதில் முழுமையான நிறைவு கிடைப்பதில்லை. துக்கத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறீர்கள். முற்றிலுமாக அதற்கு மேலே போய்விட வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படுவதில்லை. என்ன செய்யுது? அப்படித்தானே இருக்கும் நம்ம பலர். சிற்றின்பத்தில் சிக்கிக்கொண்டு பேரின்பத்திலிருந்து வஞ்சிக்கப்படுது. சின்ன இதுக்கே இதுலேயே திருப்தி, ஆனால் அப்புறம் திருப்தி கிடையாது, மறுபடியும் போகிறது. முன்ன சொன்ன மாதிரி தான்.
அதனால் அந்த சிற்றின்பத்தில் சிக்கிக்கொண்டு பேரின்பத்திலிருந்து வச்சுக்கலாம், அதுக்கு கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் தவறு. அது எது தவறு, எங்கே தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். முதல்ல எங்கே தவறு செய்கிறோம்னு சொன்னால் தானே நம்ம திருத்திக்க முடியும். இந்த தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேரானந்தத்தின்பால் அடங்காத வேட்கை ஏற்படுமேயானால் அதை அடையும் வரை அமைதி கிடைக்காது. அதுதான் ஒன்று அதில் இருக்குது. இதுலேயும் இருக்குது, உலகாயுத என்பதுலையும் அது கிடைக்கிற வரைக்கும் போராடி அதுக்காக நம்ம சொல்லுவாங்களே வெத்து நூடில் ஆகி இதெல்லாம் புது வசனமெல்லாம் இருக்கேன், அதேமாரிலாம் அது பண்ணி அந்த சுகத்தை அடைஞ்சிடுவோம். அப்புறம் போயிடுது இல்லையா, போலியான சுகம் தானே, உண்மையான சுகம் இல்லையே. அதுதான் எது தவறுன்னு சொல்லிட்டு இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேரானந்தத்தின் அடங்காத வேட்கை ஏற்படுமேயானால் அதை அடையும் வரை அமைதி கிடைக்காது. அது அனுபவம் சொல்கிறார். என்றைக்கு தீவிரமாக ஈடுபடுகிறீர்களோ அன்றைக்குத்தான் அது கைவசப்படும். தீவிரமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், எவ்வளோ தீவிரமாக இது பண்ணால் எப்படி இறைவன் அடையிறதுக்கு, இறைவன் மேலே பக்தி கொண்டு அந்த மாதிரி நான் அந்த இதை அடையிறதுக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு இதுவே இப்போ சொல்லுவார் அவர். தண்ணியில் தலையை வச்சு ஓடுற ஆறுன்னு வச்சுங்களேன், தலையை உள்ளே இது பண்ணி அப்படியே பிடிச்சிருந்தா என்ன ஆகும், எவ்வளோ நாளைக்கு மூச்சு விடாமல் இருக்க முடியும்? ஒருத்தர் நாள் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு செகண்ட் இவ்வளோ செகண்ட்னா இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கூட செகண்ட் இருக்கும். ஏன்னா இப்படி இருந்தாலும் ரொம்ப நிமிஷம்லாம் இருக்க முடியாது. வெளியில் வர்றதுக்கு என்னென்ன ஆயத்தப்படுவான், அந்த கையை மேலே பிடிச்சிருக்கு, கையை இது பண்ணிவிட்டு கடிச்சிட்டோ ஏதானும் ஒன்று பண்ணி ஆனும் தண்ணிக்கு வெளியில் வந்து கொஞ்சம் மூச்சு விடணும்னு நினைப்பான் இல்லையா, அந்த வேட்கை இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அதேமாரி ஒரு தீவிரம் இருந்தால் அடையலாம் அப்படின்னு சொல்லுவார். அதை தான் இங்கே இவனும் சுட்டி காமிக்கிறார். அந்த லட்சிய வேட்கை ஏற்படாத வரையில் அதை பற்றி விளக்கி சொன்னாலும் கூட சிறப்பாக எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. சந்தேகம் அடியோடு அழிந்து போகும் முறையில் உங்களால் சிந்திக்க கூட முடியாது. அந்த வேட்கை வராமல் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் உண்மையில் அந்த பக்கமே உங்கள் பார்வை செல்லவில்லை என்றால் சிந்தனை எப்படி தோன்றும் இல்லையா? ஒரு பொருள் இன்பம் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு பிறகு தானே அதை போய் தொடரும். முன்னாடியே போய் விட்டுட்டு இந்த பொருள் எனக்கு இன்பம் கொடுக்குன்னு தெரியுமா, ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், படித்து பார்ப்போம், எத்தனை பர்சன்ட்னு பார்ப்போம், என்ன எல்லாம் பார்த்து அதில் தான் வருது. அதேமாரி இதுலேயும் அதேமாரி வரணும் அப்படிங்கிறார். எந்த சூழ்நிலை அமைந்தாலும் அதில் இன்பம் தோன்றுவதில்லை, அதில் நிறைவு ஏற்படுவதில்லை என்ற விஷயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது தான். எவ்வளவு செல்வம் கிடைத்தாலும் அதனாலும் திருப்தி ஏற்படுவதில்லை. மாறாக மேலும் பணம் வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. எவ்வளவு கௌரவம், மதிப்பு, மரியாதை, மேன்மை கிடைத்தாலும், எவ்வளவு ஆரோக்கியம் கிடைத்தாலும் அவற்றால் நிறைவான மகிழ்ச்சி உண்டாவதில்லை. இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்ற ஆசை இருக்கவே செய்கிறது. இம்மாதிரியான குறையுடைய அனுபவங்களையே எல்லோரும் அடைகிறார்கள். எப்போது குறைவு என்ற நிலை இருக்கிறதோ அதிலிருந்தே அந்த குறையை போக்குகிற நிறைவு செய்கின்ற சிறிதளவும் குறையே இல்லாத ஒரு நிலை எல்லோருக்கும் ஏற்பட முடியும், ஏற்பட்டுள்ளது. பலருக்கும் இருந்திருக்கிறது. அப்படியானால் நமக்கு மட்டும் ஏன் உண்டாகாது அப்படிங்கிறது வரும். அதாவது இந்த உலகாயுத இதுல வெறுப்பு வரணும். வெறுப்பே கூடாதுங்கிறது வேற. யாரையும் ரொம்ப விரும்பவும் கூடாது, யாரையும் வெறுக்கவும் கூடாதுங்கிறது இல்லை. இதில் இந்த தகாத செயல், தகாத பழக்க வழக்கங்களில் வெறுப்பு வரணும். வெறுப்பு வந்து என்ன இதெல்லாம் என்ன வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வரணும். என்னடா உண்மையான சுகம், இதில் என்ன கிடைக்குது, பணத்துக்கு பணம் போய் உடம்புக்கு உடம்பும் போய் என்னத்தை கண்டுட்டோம் நம்ம இதில் அப்படின்னு ஒரு விரக்தி. வெறுப்பு கூட இல்லை, விரக்தி மாரி ஒன்று வந்ததுன்னா பட்டுன்னு ஓட்டுருவாங்க அதுமாரி பழக்கத்தை. அப்போ ஏதானும் ஒன்று பிடிச்சிக்கணும் இல்லையா, ஏதானும் ஒன்று வேணும் அந்த மனசுக்கு. அது நல்லது கொடுப்போம், நல்ல சிந்தனையை கொடுப்போம், பகவான் சிந்தனையை கொடுப்போம். இதேமாரி சத் சங்கத்தில் போவோம், இப்போ நல்ல புக்கை படிப்போம், இதேமாரி பண்ணுவோமே. அதுமாரி பண்ணி வந்தவங்க நிறையா இருக்காங்களே, அதுதானே சொல்கிறார். ஏன் அது நம்மளாலேயும் முடியாது? ஏன்னா அந்த இதுலேருந்து வெளில வர முடியல.
அதுதான் காரணம். வெளில வரணும்னு நினச்சிட்டா, விதையை ஊனிட்டா முளைச்சே தீரும். ஆமாம். அந்த அதேமாரி வெளில வந்தவங்க எனக்கு நிறையா பேர் தெரியும். அப்படியால் நமக்கு மட்டும் ஏன் உண்டாகாது? நாமும் அந்த தத்துவத்தை அடைய முடியும் என்பது முற்றிலும் உண்மை. நாம் அந்த தத்துவத்தை எப்படி அடைவோம் என்ற விசாரம் மாத்திரம் நமக்கு இருக்கட்டும். தெரியலையே அப்படின்னு நினச்சாலே போகிறோம், தெரிய வச்சிருவார் பகவான். அதுவும் நடந்திருக்கு பெரியவங்களுக்கு. நம்மளும் பெரியவங்க தான், நம்மளும் சிறியவங்க இல்லை. நம்மளும் நினச்சா நம்மளுக்கும் புரிய வைப்பார். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயும் தூக்கிட்டு வருவார். இதுலேயும் எனக்கு அனுபவம் உண்டு, அதனால் நான் அடித்து சொல்லலாம். என்ற விசாரம் மாத்திரம் நமக்கு இருக்கட்டும். நமக்கு அந்த தத்துவம் எப்படி கிடைக்கும் என்ற தீவிரமான ஆசை மட்டும் ஏற்படட்டும். தீவிர ஆசை இதில் இந்த நிமிஷத்துலேருந்து ஏற்பட்டுருமா? முயற்சிப்போம், பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.